செப்டம்பர் 15 மண்டே வந்து பார்த்தீங்கன்னா காட்ஸில்லா அப்படிங்கிற ஒரு படத்தோட ஷூட்டிங்கு. அது கிட்டத்தட்ட கேரவன்லாம் இருந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அவரோட ஷாட் முடிச்சோடனே வந்திருக்காரு. ஒரு 2 மணி போல் நைட் ஷூட் இருந்திருக்கு. 2 மணி போல் அவருக்கு ஒரு மாதிரி பயங்கரமாக சஃபகேட் ஆகிருக்கு. ஏதோ சம்திங் பண்ணிவிட்டு இன்டர்னல் ப்ளீடிங்காக அது மாறி இருக்கு. அதாவது உள்ள இண்டஸ்டைனுக்குள்ளே ஒரு இன்டர்னல் ப்ளீடிங் வந்து ஆரம்பிச்சிருக்கு. அதில் அப்படியே வந்து அன்கான்ஷியஸ் ஆகி கீழே விழுந்துட்டார். அவர் விழுந்தவரை உடனடியாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அங்கே அட்மிட் பண்ணதுக்கப்புறமா வந்து கிட்னி வந்து கொஞ்சம் அப்படியே டிஸ்ஃபங்க்ஷன் ஆகுது, லிவரோட டிஸ்ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு ஆர்கனாக டிஸ்ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்கல்ல, அங்கே நீங்கள் போய் பார்த்துங்க அப்படின்னு ஒரு சஜஷன் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ தான் ஏற்கனவே இவர் லிவருக்காக எந்த ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தாரோ அங்கேயே வந்து அட்மிட் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு பிறகு தான் ஜெம்மில் கொண்டு போய் அட்மிட் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அட்மிட் பண்ண நாள்லேருந்தே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண நாள்லேருந்தே அவர் வந்து கான்ஷியஸாகவே இல்லை அப்படிங்கிறது தான் அவருடைய ஃபேமிலி சைடும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் சைடு எல்லாருமே வந்து கொடுத்த தகவல். ஹோப் வந்து 1% மட்டும்தான் வச்சு ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 1% ஹோப்பை வச்சு லாஸ்ட் டைம் ஒரு மேஜிக் நடந்தது 2 வருஷத்துக்கு முன்னாடி, அந்த மேஜிக் இப்பயும் நடந்துராதா அப்படிங்கிற ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு தான் எல்லாருமே காத்திருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக எதுவுமே பண்ண முடியலை. என்னென்னா ஓவரால் இன்டர்னல் ப்ளீடிங்கோடு சேர்த்து லிவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து டிஸ்ஃபங்க்ஷன் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் கிட்னி ஆகிருக்கு. ஸோ ஒவ்வொரு ஆர்கனாக வந்து செயலிழக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அதுதான் வந்து லீட்ஸ் டு டெத்.